ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிஹெச்பி ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி வெண்டர் ஆன்லைன் கிராசரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட டைட்டில். ஓகேவா? நம்ம ப்ராஜெக்டில் என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாக்குமெண்டேஷனுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து மல்டி வெண்டர் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு கிராசரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பண்ண போறோம். ஓகேவா? இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து தேவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பிஹெச்பி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஹெச்பி வந்து இருக்கணும். ஓகேவா? அது கூட வேற என்ன இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து XAMPP வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஓகேவா? ஏன்னா XAMPP சர்வர் நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் பிஹெச்பி வந்து நம்ம வந்து ரன் பண்ண முடியும். பிஹெச்பி லாங்குவேஜ்ல கோட் எழுதி அதை வந்து ரன் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மல்டி வெண்டார். ஓகேவா? மல்டி வெண்டார்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற ஒரு கிராசரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட்டாக லாகின் வந்து அசிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது கிளைண்ட் சைடுக்கு தனியாக, அட்மின் சைடுக்கு அதாவது வெண்டர் சைடுக்கு தனியாக, ப்ளஸ் யூசர் சைடுக்கு தனியாக, ப்ளஸ் அட்மின் சைடுக்கு தனியா அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி டேஷ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தனித்தனி லாகின் கிரெடென்ஷியல்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதுல ஒவ்வொருத்தங்களுக்கு அவங்களுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆக்சஸ்லாம் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஷாப்போட எந்த நியூ ஷாப் டைப், அப்புறம் வந்து என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது அதை வியூ பண்றது, அப்டேட் பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதே இது வெண்டார் சைடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வெண்டார்ஸ் யார் யாருங்க பாக்குறது, பிளஸ் வியூ பண்றது, அப்டேட் பண்றது, டெலிட் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இருக்கும். சேம் ஆஸ் வெல் கிளைண்ட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? அதாவது அட்மின் சைட்ல. இதே இது வெண்டார் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்டகரி அசஸ் பண்றது, கேட்டகரி மேனேஜ் பண்றது, பிளஸ் ப்ராடக்ட் மேனேஜ் பண்றது, அப்புறம் ஆர்டர்ஸ் எவ்வளவு ஆர்டர்ஸ் வந்து அவங்க வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க அதை மேனேஜ் பண்றது, இந்த மாதிரி எல்லா சைடும் உங்களுக்கு வந்து உண்டு. நெக்ஸ்ட் இதே இது கிளைண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுவோம். ப்ளஸ் கேட்டகரி வைஸ் ப்ராடக்ட் வந்து ஷோ பண்ணுவோம். கார்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்ட் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர்டர்ஸும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்மின் சைடு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இந்த 3 இதுவுமே சேர்த்து உங்களுக்கு 3 சைடுமே சேர்த்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். டேஷ்போர்ட் இருக்கும். எல்லாமே வந்து அவங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். கிளைண்ட் சைடா இருக்கட்டும், வெண்டார் சைடா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க வந்து வியூ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் வந்து ஷோ பண்றேன். இந்த மாதிரி தான் நம்மளோட ப்ராஜெக்டும் வியூ பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ், அதாவது அவுட்புட்டோட ஸ்கிரீன்ஷாட் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுதான் உங்களுக்கு ஃப்ளோ டயக்ராம். ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களுக்கு அங்கேயுமே ஆக்சஸ் இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து கார்ட்க்கு ஆட் பண்றது, பிளஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கிளைண்ட் சைடால எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து கிளைண்ட் சைடு வந்து வச்சிருப்போம். பிளஸ் அட்மின் சைடு வந்து ஹோல் எல்லா டேட்டாவையும் அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? எல்லா டீடைல்ஸும் அவங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ள போவோம். டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட், அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் XAMPP யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து XAMPP வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்பாச்சி, MySQL இந்த ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும். அதாவது நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து ரன் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட், அதாவது அதோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? நம்ம ப்ராஜெக்டோட நேம் வந்து கொடுக்கணும். நம்மளோட ப்ராஜெக்டோட நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து லோக்கல் டிஸ்க் சில போயிட்டு அந்த ஃபோல்டர் நேம் தான் நம்மளோட ப்ராஜெக்டோட நேம். ஓகேவா? அதை வந்து htdocs குள்ள போயிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட நேம். ஸோ நான் அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இதில் வந்து நம்ம வந்து
அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிரும். ஓகேவா? இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நார்மலாக உங்களுக்கு வந்து லாகின் பண்ணலைன்னா இப்படி தான் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். எக்ஸ்ப்ளோர் மோர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸுமே ஷோ ஆகும். கார்ட் அப்ளிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் ஆகாது. ஓகேவா? அதெல்லாம் ஆக்சஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தா மட்டும்தான் முடியும். இதுல வந்து உங்களுக்கு 3 லாகின் இருக்குது. அதாவது ஒன்னு வந்து கிளைண்ட் சைடுக்கு, இன்னொன்னு வெண்டார் சைடுக்கு, இன்னொன்னு வந்து அட்மின் லாகின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட் சைடு லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இதுல கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா டீடைல்ஸும் ஃபெச் பண்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வரும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால நான் அந்த டேட்டாவே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து உள்ள போயாச்சு. உள்ள போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸோட லிஸ்ட் எல்லாமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. சரியா? இதை வந்து நம்ம நார்மலா கார்ட்க்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கார்ட்ல இதுல போய் ஸ்டோர் ஆகிரும். பிளஸ் ரிமூவ் பண்ணணும்னாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே இது நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா செக் அவுட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிரும். இதே இது நான் பிளேஸ் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னோட ஆர்டர்ஸ்ல போயிட்டு பார்த்தேன்னா எனக்கு வந்து அது வந்து வியூ ஆகிரும். சரியா? இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு பெண்டிங்ல தான் இருக்கும். நீங்க வந்து இதை வந்து அட்மின் சைடு போயிட்டு நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னா இது வந்து கிளைண்ட் சைட் லாகின். ஓகேவா? கார்ட்க்கு ஆட் பண்றது பிளஸ் செக் அவுட் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதே இது நம்ம வந்து வெண்டார் சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குமே தனியா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வெண்டாஸோட சைடு வந்து இப்படிதான் ஷோ ஆகும். ஓகேவா? டோட்டல் கேட்டகரிஸ் எவ்வளோன்னு இதுல வந்து உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ, வேற டோட்டல் பெண்டிங் ஆர்டர்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து ஷோ ஆயிருக்கும். பிளஸ் இது வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜ். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் சைடுமே வந்து ஷோ ஆயிருக்கும். இதுல நீங்க புது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னாலும் கிரியேட் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா நேம், கேட்டகரி, அதுக்கப்புறம் கண்டென்ட், டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். காஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்துக்கலாம். லோகோ ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவா இன்ஆக்டிவா இந்த 2 ஆப்ஷனுமே நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதை சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்ன்ட்டு ஒன்று இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து அதாவது ஆர்டர் ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து என்னது பெண்டிங்ல இருக்குது. நம்ம வந்து இப்ப ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல அப்டேட் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம் அப்படின்னா பெண்டிங்ல இருந்து கன்ஃபார்ம்டா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். இல்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம்டுன்னு சேஞ்ச் ஆயிரும். பிளஸ் உங்களுக்கு அந்த யூசர் சைட்லயும் இந்த சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். சரியா? இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு இருக்கட்டும். நம்ம யூசர் சைட்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். மந்த்லி ஆர்டர் ரிப்போர்ட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த மந்த் யார் யார் ஆர்டர் பண்ணிருக்காங்களோ அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேட்டகரி லிஸ்ட்டுமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது கேட்டகரிஸ் வைஸ் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இதே மாதிரி கேட்டகரிஸும் நீங்க புதுசா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே இது மை அக்கௌண்ட்ல போனீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இப்போ ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம்டுன்னு சேஞ்ச் பண்ணோம். கரெக்டா? ஸோ நம்ம அது வந்து நம்ம கிளைண்ட் சைடு அதாவது யூசர் சைடு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். போயிட்டு டிபியில் வேணா போயிட்டு செக் பண்ணிக்கலாம். டிபியுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் எப்படி இது வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் அட்மின் டேஷ்போர்ட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதுலையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஓ சாரி, நம்ம வந்து வெண்டார் லாகின்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் அதனால தான் நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. நம்ம எதில் போயிட்டு லாகின் பண்ணணும்னா கிளைண்ட் லாகின்ல போயிட்டு லாகின் பண்ணணும். அப்போதானே கிளைண்ட் சைடு அது வந்து இதாகும். ஓகேவா? சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்இன் ஆப்ஷன் அதாவது உள்ள போயிடும். இதுல மை ஆர்டர்ஸ்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்க மெசேஜ் வந்து இதுல வந்து ஷோ ஆயிருக்கும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு இதுலயுமே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க.
ஓகே. இவ்வளதான். இதுலயுமே உங்களுக்கு மேனேஜ் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்மின் லாகின். ஓகேவா? கடைசியா இருக்கிறது. அட்மின் லாகின்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2 இதுலயும் நீங்க பார்த்தது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட்ல பார்த்தீங்க அப்டின்னா, டோட்டல் கேட்டகரீஸ் எவ்ளோ, டோட்டல் ஷாப் டைப் எவ்ளோ, ப்ராடக்ட்ஸு, பெண்டிங் ஆர்டர்ஸ், கிளையண்ட்ஸ் யார் யார் இருக்கிறா, வெண்டார்ஸ் யார் யார் இருக்கிறா, இதெல்லாம் டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு வியூ ஆகும். பிளஸ் இந்த சைட்ல இருக்க ஆப்ஷன்ஸ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டா அவங்களோட டீட்டெயில்ஸ் மொதற்கொண்டு வியூ ஆகும். சரியா? ப்ராடக்ட் லிஸ்ட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, எவ்ளோ ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களோ, அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அதே இது ஆர்டர் லிஸ்ட்ல போயிட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸோட லிஸ்ட்டுமே வந்து ஷோ ஆயிருக்கும். இதுலயே நீங்க வியூ பண்ணி பார்த்தீங்கனாலும், வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதுலயுமே உங்களுக்கு அப்டேட் பண்ற ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதுலயுமே நீங்க வந்து கன்ஃபார்ம்டா இல்ல அது எல்லா ஸ்டேட்டஸையுமே நீங்க வந்து இதுல வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம் ஆர்டர் லிஸ்ட்ல. பிளஸ் வெண்டார் லிஸ்ட் இதுல வந்து எத்தன வெண்டார்ஸ் இருக்கிறாங்க அந்தோட லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவ்ல இருக்கும். இதுலயே நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு அந்த வெண்டார் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெலீட் கூட பண்ணிக்கலாம். சேம் ஆப்ஷன் உங்களுக்கு யூசர்ஸ்க்குமே அவைலபிளா இருக்கும். வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயுமே உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வெண்டார் சைட்ல வந்து மந்த்லி ஆர்டர் ரிப்போர்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுச்சோ, அதே மாதிரி உங்களுக்கு அட்மின் சைட்லயுமே வந்து மந்த்லி ஆர்டர் ரிப்போர்ட்ஸ் வந்து ஷோ ஆயிருக்கும். ஓகேவா? கரண்ட் மந்த்ல உள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. இப்போ ஷாப் டைப் லிஸ்ட் அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ஷாப் டைப் இருக்குதோ அதுவுமே எல்லாமே வந்து ஷோ ஆயிருக்கும். அதே இது யூசர் லிஸ்ட்டும் சேம் ஆஸ் வெல். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு அட்மின் சைடு வந்து இருக்கும். டோட்டலா கிளைண்ட் சைடு சரி வெண்டார் சைடும் சரி என்னென்ன ஆப்ரேஷன் பண்றாங்களோ எல்லாமே உங்களுக்கு அட்மின் டேஷ்போர்ட்ல வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் வந்து மல்டி வெண்டார். மல்டி வெண்டார் மீன்ஸ் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாகின் ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அட்மின் சைடு தனியா, கிளைண்ட் சைடு தனியா, பிளஸ் வெண்டார் சைடு தனியா. இந்த மாதிரி 3 ஆக்சசிபிலிட்டி கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஈஸியா அதை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? சரி, ஓகே. இவ்வளவுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். டியர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வெப்சைட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.